ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கைரளி சமையல். இந்த சேனலில் முதல் தடவையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு அச்சு முறுக்கு ரெசிபி. அதுக்கு 5 முட்டை, 4 கப்பு சுகரு, 3 தேங்காவோட பால், 2 கைப்பிடி ஏலக்காய் பொடி பண்ணது, 1 கிலோ மைதா மாவு, 1/2 கிலோ அரிசி பொடி. இது மோல்டில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு பிடி சின்ன வெங்காயம், அப்புறம் உப்பு, கொஞ்சம் ஃப்ளேவருக்கு வேண்டி குங்குமப்பூ, ஏலக்காய் பொடியும் குங்குமப்பூவும். அப்போ இதுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். சுகரில் முட்டையை ஊற்றிட்டு நம்ம மிக்சியில் ஒன்று சூற்றிட்டு வரலாம். ஒரு கைப்பிடி வெங்காயம், அதுவும் ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும். அது மட்டும் இல்லை, மோல்டில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இதை மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ இதில் முட்டை, சீனி, வெங்காயம், 2 கைப்பிடி வெங்காயம், 2 கைப்பிடி ஏலக்காய் பொடி பண்ணது, முட்டை, சுகரு, வெங்காயம், இதை நான் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இனி 1/2 கிலோ அரிசி பொடி, தேங்காய் பாலில் அரைச்சி வச்சது, இதையும் இதில் சேர்த்திடலாம். இனி மைதா மாவு, 1 கிலோ மைதா மாவு சேர்த்த போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துறது தான் சேஃப்டி. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். 1 கிலோ இருக்கிறதுனால உப்பு கொஞ்சம் வேணும். இந்த அளவு போதும். அப்புறம் இது நல்ல திக்காக இருக்குது. நம்ம அரிசி ஆட்டின அந்த மிக்சியோட ஜாரில் இந்த தேங்காய் பாலை ஊற்றி இதில் சேர்த்தலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி இதை லூஸ் பண்ணி வைக்கலாம். தேங்காய் பால் பத்தலை, கொஞ்சம் கூட ஊற்றிடலாம். லூஸ் ஆக மாட்டேங்குது. இது எந்த அளவு நீளணுமோ அந்த அளவுக்கு நம்ம தேங்காய் பாலை சேர்த்தணும். தேங்காய் பால் இருக்குது, இன்னும் சேர்த்தலாம். இப்போ இதில் நம்ம என்னெல்லாம் சேர்த்திருக்கிறோன்னா 5 முட்டை, 4 கப்பு சுகரு, 3 தேங்காவோட பால், 2 கைப்பிடி ஏலக்காவும், 2 கைப்பிடி வெங்காயமும், 1 கிலோ மைதா, 1/2 கிலோ அரிசி மாவு. இது மைதா மட்டும் போட்டாலே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அரிசி மாவு சேர்த்துனோம்னா ஒரு நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும். அதுக்காக தான் அரிசி மாவு சேர்த்துறது. மைதா மாவில் தான் டேஸ்ட்டும் ஜாஸ்தி. அரிசி மாவை விட மைதா தான் டேஸ்ட்டு. அதான பரோட்டாக்கெல்லாம் நல்ல டேஸ்ட் வருது. எல்லாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நீ இதில் ஒரு 5-6 குங்குமப்பூவும் போட்டிருக்கேன். நீ ஏலக்காவும் பொடி பண்ணி வச்சது அதையும் சேர்த்திடலாம். நல்லா கலக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் அது ரெஸ்ட் பண்ண வச்சா போதும். அப்புறமேலு அதை எண்ணெயில் வறுத்து எடுக்கலாம். இதையும் இதில் ஆட் பண்ணி இந்த ஃப்ளேவர். இனி
வறுத்து எடுத்துடலாம். அதுக்கு வந்து அடுப்பில் வடை சட்டி வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஊற்ற போகிறேன். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இதோட மோல்டை வந்து நம்ம அச்சு முறுக்கோட இந்த அச்சு இருக்குல்ல, இதை வந்து எண்ணெயில் போட்டு சூடு பண்ணலாம். இந்த அச்சு முறுக்கோட அச்சு வந்து நான்ஸ்டிக் எண்ணோடது. பழைய இரும்பு அச்சும் நிறையா இருக்குது. நான்ஸ்டிக்கில் கிடச்ச உடனே அதை வாங்கிட்டேன். ஒரு 5-6 வருஷமாகவே நான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வருஷத்துக்கு ஒரு தடவை அச்சு முறுக்கு செய்கிறதோட சரி. ஆனால் இந்த பழைய இரும்பு அச்சு வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். அந்த அச்சு முறுக்கே நல்ல என்ன நொஸ்டால்ஜிக் ஃபீலிங்காக இருக்கும். அப்போ அந்த அச்சிலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு 5-6 அச்சு முறுக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அப்போ வந்து அதுக்கு ஒரு டிப்ஸு என்ன அப்படின்னா, பழைய கஞ்சி தண்ணி இருக்கும்ல, நேற்று வடித்த கஞ்சி தண்ணியில் ஒரு நாள் முழுக்க ஊற போட்டுருணும். அதுக்கப்புறமேலு அடுத்த நாள் அதை எடுத்து கழுவி இந்த மாதிரி அச்சு முறுக்க செய்கிறதுக்கு யூஸ் பண்ணோம்னா அந்த அச்சிலேருந்து அது விடுபட்டு வர்றதுக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி ஓட்டை பாத்திரம் இருக்கும்ல, அதில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். எண்ணெய் கொதிச்ச உடனே இதெல்லாம் போட்டு வறுத்து வைக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இதை எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் 2-3 கரண்டி இப்படி எடுத்து வச்சுக்கணும். ஃப்ளேவர்ஸ் பத்தலைன்னா போடுறதுக்கு குங்குமப்பூவும் ஏலக்காய் பொடியும் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு கரண்டி வச்சு இடையில இது கலக்கி விடணும். ஏன் அப்படின்னா அந்த அரிசி மாவெல்லாம் இருக்கிறதுனால அது அடியில் போய் தங்கிக்கும். அதனால் இது இடையில கலக்கி விடணும். கொஞ்சம் தேங்காய் பாலும் கூட எக்ஸ்ட்ரா கலக்கி காய்ச்சி பத்திரமா வச்சுக்கணும். அது கொஞ்சம் இருக்க டைட் ஆகும். அதை வந்து நம்ம கொஞ்சம் தேங்காய் பொருள் ஊற்றி கொஞ்சம் லூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு ஸ்பூன் இதுலேயே கிடக்கிறது நல்லதாக இருக்கும். சுட போடுறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னால் கருப்பு எள்ளா இருக்கும், நல்லது. கலர் நல்ல இந்த ஒரு கோல்டன் ப்ரௌனில் ஒரு பிளாக் டாட் வர மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ கருப்பு எள்ளு இப்போ சேர்த்துடணும். எள்ளு எவ்வளோ வேணாலும் சேர்த்தலாம். அது பார்க்கவும் நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லது. இப்போ நம்மளோட மோல்டு நல்லா சூடாயிருச்சு. இது சூடானதுக்கு அப்புறமேலு மாவில் துவைச்சு எண்ணெயில் போடணும். மாவில் துவைக்கும் போது முக்கா துவைச்சா போதும், இல்லாட்டி அது லாக் ஆகிக்கும். நீ அடுத்தது வந்து இப்போ துவைக்கிறதுக்கு முன்னால் அந்த மோல்டு திரும்ப சூடாகணும்ல, அதனால அது திரும்ப எண்ணெயிலேயே போட்டுருக்கேன். கொஞ்ச நேரம் கழித்து இந்த அச்சு முறுக்கை வந்து திருப்பி போடணும். எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம்தான். இந்த அளவு இது சூடானது போதும். இதை
நல்லா திருப்பி போட்டுடலாம். அடுத்ததும் கூட செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு நமக்கு எண்ணெயும் இருக்குது, இடமும் இருக்குது. ஒன்று செஞ்சு பார்த்துட்டு அது டேஸ்ட்டு பார்க்கணும். டேஸ்ட்டு பார்க்கும்போது அதோட உப்பு, இனிப்பு, அதோட ஃப்ளேவர்ஸு அதெல்லாம் போதுமானு பார்த்துட்டு பத்தலைன்னா கொஞ்சம் கூட சேர்க்கலாம். ஒன்று வந்து இப்போ நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. அது திரும்ப இப்படி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து திரும்ப எடுத்தால் போதும். அப்போ அது எண்ணெய் எல்லாம் சரியாக இருக்கும், உறிஞ்சிருக்காது. இனி இதை எடுத்துடலாம். It feels like a decade, just please come and save me. And it's fire, burning holes inside my brain. Feel the fire. இனி இதை எடுத்துடலாம். Melts